வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. இன்றைய நகர்வளப் பகுதியில் மஸ்னகுடி பகுதியிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் சென்று தந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நமது ஒளிப்பதிவாளர் திரு ராஜா அவர்கள் ஒளிப்பதிவு செய்து இருவரும் நமது நகர்வளப் பகுதிக்கு இந்த தகவலை செய்தியை தந்திருக்கிறார்கள். ஒப்பற்ற தலைவராக, தமிழக இனத்தினுடைய தலைவராக, தமிழகத்தினுடைய முதல்வராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக 50 ஆண்டு காலம் வாழ்ந்து சாதனைகளை படைத்து சரித்திர புகழ்பெற்ற தலைவர் கலைஞர் அவருடைய 100ஆண்டு விழா நிகழ்ச்சி மஸ்னகுடி பகுதியிலே பொக்காபுரத்தில் அமைந்துள்ள பழங்குடி இன குழந்தைகள் படிக்கின்ற உண்டு உறைவிட பள்ளியில் நடந்தது. நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் முழு தேர்ச்சியினை பெற்றிருக்கிறார்கள். சிறப்புக்குரியது ஒன்றாக இருக்கிறது என்றும், பழங்குடி இன மக்கள் பள்ளிக்கூடம் என்றால் ஓடி ஒளிந்த காலம் போய் அந்த உண்டு உறைவிட பள்ளியான மஸ்னகுடி பகுதியிலே 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய அத்தனை குழந்தைகளும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பது சிறப்பான ஒரு அம்சம் என்று, அப்பள்ளியில் தங்கி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படுக்கை வசதி குறைவாக இருப்பதை கருத்தில் ஏற்று நீலகிரி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளரும், நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகரமன்றத்தினுடைய கவுன்சிலருமாக இருக்கின்ற திருமதி வெண்ணிலா சேகர் தலைமையில் கல்வித்துறை மேற்பார்வையாளர் திரு லட்சுமணன் ஏற்பாட்டில் 15 படுக்கை மெத்தைகள் ஓய்வு பெற்ற ஆசிரியர், நல் ஆசிரியர் என்று புகழப்படுகின்ற நல்லகுமார் முன்னணியில் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி பூங்கோதை, ஆசிரியர் திரு சேஷன், திரு தேவராஜ், திருமதி திலகவேணி, திருமதி நிஷா ஆகியோர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள் என்றும், இந்த நிகழ்ச்சியில் பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட மகளிரணியினுடைய துணை அமைப்பாளராகவும், கூடலூர் நகரமன்றத்தினுடைய 17வது வார்டினுடைய கவுன்சிலராகவும் இருக்கின்ற வெண்ணிலா சேகர் அவர்கள் பேசுகின்ற போது, இந்த பகுதியிலே இருக்கின்ற பழங்குடி இன மக்கள் படிப்பு என்றால் எட்டிக்காயை போல கசக்கிறது என்று காடுகளிலே ஓடி ஒளிந்த காலங்கள் போய் அவர்களும் படிக்க வேண்டும், பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த மறைந்த மக்கள் மனதில் இன்றும் தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் அவர்களுடைய முயற்சியாலும் எண்ணத்தாலும் அவருடைய கனவாலும் அவருடைய ஆசையாலும் பழங்குடி இன மக்கள் பள்ளிக்கு சென்று படித்து இன்றைக்கு இந்த மஸ்னகுடி பொக்காபுரம் பகுதியிலே உண்டு உறைவிடம் பழங்குடி இன மக்கள் உண்டு உறைவிடம் பள்ளியான இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய அத்தனை மாணவர்களும் செண்டம் அடித்து இங்கே 100க்கு 100 மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது கலைஞருக்கு கிடைத்த புகழ், தலைவருக்கு கிடைத்த புகழ், கலைஞர் அவர்களுக்கு பெயர் சொல்லக்கூடிய புகழாக இது அமைந்திருக்கிறது என்று பாராட்டியதாக நமது நகர்வளப் பகுதிக்கு திரு பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் ராஜா அவர்களும் மஸ்னகுடி பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார்கள். தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு விழாவுக்காக தான் இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ அவர் தலைவர் கலைஞர் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொன்னால், அவர் அரசியல் மட்டும் கிடையாது, அரசியல் கடந்த அரசியல், சினிமா, இலக்கியம், கதை, கட்டுரை, கவிதை, இது போன்ற எல்லா விஷயத்திலையும் அவர் சாதிச்சிருக்கிறார். எல்லா துறையிலையும் சாதித்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் ஜூன் 3ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அப்போ இந்த வருஷம் நம்மளுக்கு 100வது ஆண்டு.
100வது பிறந்த நாள் கொண்டாடிருக்கோம். அப்ப அந்த 100வது ஆண்டை வந்து அடுத்த நிறைவு ஆண்டு வர்ற வரைக்கும் நம்ம வந்து இந்த விழாவை வந்து கொண்டாடலாம். அதனால முதல்வர் வந்து அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலைவருக்கு நிறைய நிகழ்வுகளை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதன் தொடர்ச்சியாக தான் மத்திய அரசுக்கு வந்து நம்ம வந்து வலியுறுத்தப்பட்டு அவருடைய நாணயமே வந்து இன்னைக்கு வந்து வெளியிடப்பட்டுள்ளது. சரியா? எந்த தலைவருக்காவது நாணயம் வெளியிடப்பட்டிருக்குதா? முன்னாள் நம்ம காந்தி தாத்தா இருக்கிறாரு, நீங்க பார்த்துப்பீங்கல்ல, காசுல எல்லாம் வந்து காந்தி தாத்தா இருப்பாரு. இப்ப நம்ம தமிழகத்துக்கு இப்படி ஒரு தலைவர் வந்து கிடைச்சிருக்கிறாருன்னு சொன்னா பெரிய சிறப்பு நம்மளுக்கு. இந்த மாதிரி ஒரு மாநிலம் சிறப்படைவதற்கு வந்து ஒரு முக்கியமான தலைவர் யாருன்னு சொன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இன்னைக்கு அண்ணாவினுடைய அந்த கொள்கையின்படி அதிலிருந்து வெளிவராம இந்த இயக்கத்தை கொண்டு சென்றவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். நீங்க வந்து தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உங்க பாட புத்தகத்திலே இருக்கு, பன்முக தலைவர் கலைஞர் அப்படின்னு சொல்லி பாட புத்தகம். நீங்க அவரை தெரிஞ்சுக்கணும். இந்த திராவிட இயக்க வரலாறு உங்க மனசுல பதியணும். நீங்க வந்து இதை தெரிஞ்சா மட்டும்தான் வந்துட்டு அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்க சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு இது கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பெல்லாம் வந்து மிக சிறந்த வாய்ப்பு, மிக சிறப்பான வாய்ப்பு. இதை நீங்க முழுமையா பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசை. தலைவர் கலைஞரை பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்குதுப்பா. திராவிட இயக்க வரலாற்றில் ஒரு பகுதி தலைவர் கலைஞர் அவர்கள். சரிங்களா? அதனால நீங்க சென்னைக்கெல்லாம் எப்பயாவது போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா அந்த மியூசியம் எல்லாம் நீங்க போய் பார்க்கணும். நம்மளுடைய அரங்கத்தெல்லாம் நீங்க போய் அதெல்லாம் நீங்க போய் பார்த்துட்டு வந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த மனசுல பதியும். நீங்க பாடத்தை படிங்க, அதெல்லாம் வந்து பார்க்கணும். இப்போ இத்தனை பேர் வந்து உங்களுக்கு வந்து இதை எடுத்து சொல்றோம் அப்படின்னு சொன்னா தலைவர் கலைஞர் அவர்களுடைய சிறப்பு தமிழ்நாட்டில் இருக்கணும். இந்த மாநிலம் வந்து சிறப்படைவதற்கு தலைவர் கலைஞர் அவர்களுடைய முழு வந்து இந்த இயக்கத்தை கொண்டு சென்ற விதம் தான், இந்த மக்களுக்கு செய்த வந்து நல்ல விஷயங்கள் தான். அதனால தான் நாங்கள் வந்து இன்னைக்கு நாங்கள் உங்களை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த படுக்கைகள்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தி நல்லா படித்து வந்த உடனே மேடத்துக்கிட்ட கேட்டோம். தலைமை ஆசிரியர் சொன்னாங்க 100% வந்து இந்த இது வந்து தேர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பள்ளி, இந்த பொக்காபுரத்தில் இருக்கிற உண்டு உறைவிட பள்ளி 100% கேட்கும்போது ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நீலகிரி மாவட்டத்தில் பொக்காபுரத்தில் வந்துட்டு இப்படி ஒரு ட்ரைபல் ஸ்கூலு, நீங்கள் வந்து பழங்குடியின குழந்தைங்க இல்லையா, பழங்குடியின குழந்தைகள் வெளியில் வர்றதுக்கே பயப்படுவாங்க. அப்படி இருக்கிற ஒரு இந்த பள்ளிக்கூடத்தில் 100% வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து தலைமை ஆசிரியருக்கெல்லாம் வந்து வெற்றி பெற வச்சிருக்காங்க. ஆமாம், அதனால அடுத்த பேட்சும் நீங்கள் எல்லாருமே வந்துட்டுப்பா, இன்னும் 26 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அடுத்த டைம் நாங்கள் வரும்போதும் நீங்கள் வந்து முழு இந்த தேர்ச்சியை வந்து இந்த ஸ்கூலுக்கு கொடுக்கணும். பின்ன உங்களுடைய இந்த ஹாஸ்டல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது, இது எல்லாமே உடைக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி நாங்கள் கண்டிப்பாக வந்து மேலிடத்துக்கு கொண்டு போகுவோம். நிச்சயமாக இந்த சரௌண்டிங்குள்ளே உங்களுக்கு ஒரு புது பில்டிங் கண்டிப்பாக வர்றதுக்கான இதை வந்து நாங்கள் வந்து உருவாக்கி தருவோம். அதுக்கான எல்லா முயற்சிகள்லையும் ஈடுபடுவோம். நீங்கள் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நான் வந்து ஹைஸ்கூல் அந்த சரௌண்டிங்கில் ராஜகோபாலபுரம் அங்கே தான் நான் வார்டு உறுப்பினராக இருக்கேன். நான் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளராக இருக்கிறேன். இருந்தாலுமே அந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் இப்போ ஒரு 4 வருஷமாக வந்து தொடர்ந்து வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். போகுவோம், குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து பார்க்குவோம். இந்த கிரவுண்டெல்லாம் நிறைய வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்குறோம். அங்கே முன்னாள் படித்த மாணவர்கள் வந்து ஒரு திருவள்ளுவர் சிலையை வந்து வச்சிருக்கிறாங்க. முன்னாள் படித்த அந்த மாணவர்கள் வந்து திருவள்ளுவர் சிலையை, நீங்களும் வந்து இந்த பள்ளியில் 10வது முடித்து வெளியில் போனதுக்கப்புறம் இந்த ஸ்கூலை வந்து மறந்துடக்கூடாது. மறப்பீங்களா? மறக்கவே கூடாது. ஏதாவது உங்கள் நினைவாக இங்கே ஏதாவது ஒன்றை வந்து உருவாக்கணும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு இதாக இருந்தாலும் இந்த வளாகத்துக்குள்ளே உங்களுடைய நினைவுகள் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். நீங்கள் மேன்மேலும் நல்ல வளர்ந்து வரணும். உங்களுக்கு எப்போ வேணாலும் நாங்கள் வந்து வருவோம். மேடத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறோம், மேடம் என்னெல்லாம் வந்து தேவைகளோ அதெல்லாம் வந்து சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்சதெல்லாம் நாங்கள் கொண்டாந்து தருவோம். மேலேயும் வந்து ப்ரெஷர் கொடுத்து நாங்கள் உதயநிதி அண்ணாக்கிட்டையும் வந்து பேசுகிறதுக்கு தயாராக இருக்கோம். அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அமைச்சர் அவர்கள், அவர் தானே அமைச்சர் தெரியும்ல, கல்வி அமைச்சர் யார் இன்னைக்கு சொல்லுங்க, சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. ஐயா கிட்டையும் வந்து நம்ம கொண்டு போகுவோம். இந்த பள்ளிக்கான எல்லா உங்களுக்கு கட்டமைப்புகளையும் வந்து உருவாக்கி தர்றதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆனால் நீங்கள் நல்லா படித்து வரணும். உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த இந்த ஆசிரியர்களை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நாங்கள் இப்போ இவ்வளோ நேரம் உள்ளே வந்து பார்க்கும்போது
நிறைய விஷயங்கள் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய உழைப்பு நிறைய வந்து, அதாவது குடும்பத்தை விட்டு, இப்போ நீங்கள்லாம் வந்து குடும்பத்தை விட்டு வந்திருக்கீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறீங்க இல்லையா? அந்த வசதி வாய்ப்புகளை இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாம் இருந்தும் அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக வந்து அவங்களுடைய ஆசிரியர் பணியை இங்கே அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது கேட்கறதுக்கே, அதை பார்க்கறதுக்கும் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது, கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது. அதனால உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி நல்ல ஒரு சிறந்த மாணவர்களாக வெளியில் போகும்போதும் சரி, இந்த பள்ளியில் படித்தோம், இந்த பள்ளியில் படித்து தான் இந்த குழந்தைங்க வந்துட்டு இவ்வளோ ஒரு நல்ல சிறப்புடைய மாணவர்களாக வந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் உறுதி செய்யணும். அது உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் இந்த பொக்காபுரம் இந்த ஊருக்கும் சரி, நீலகிரி மாவட்டத்துக்கே நீங்கள் பெருமை சேர்ப்பீங்க. ஏன்னா நான் வந்த உடனேயே கேள்விப்பட்ட ஒரே விஷயம் இந்த ஸ்கூல் செண்டம் வாங்கியிருக்கு அப்படின்றது. அதுதான் வந்து பெரிய விஷயமே. அதுவும் இந்த குழந்தைங்க, பழங்குடியின குழந்தைங்கன்றது இப்படி ஒரு எதிர்பார்ப்பு. நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் நான் இந்த ஸ்கூலில் இங்கே நின்று பேசுகிறேம்மா. நீ வரும்போதெல்லாம் வந்து இதே சந்தோஷத்தோடு இருக்கணும். நான் உங்ககிட்ட கேட்குறது, நீங்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க. ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து மனசை வந்து எப்போதுமே வந்து படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க, நல்லா விளையாடுங்க, ஆக்டிவிட்டிஸ் எல்லாம். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் காண்பதற்கு NMTV யூடியூப் பகுதியிலே சென்று நீங்கள் அங்கத்தினராக இதுவரை ஆகாமல் இருந்தால் NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகளை எப்போது வேண்டும் யாராலும் கண்டு மகிழலாம். உங்கள் பகுதியில் நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா? உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளும் உள்ளூர் செய்திகளையும் திரைப்படங்களையும் பாடல்களையும் தந்து கொண்டிருக்கின்ற நவரசமான நிகழ்ச்சியை தருகின்ற நீலமலை தொலைக்காட்சி நல்லதோர் தொலைக்காட்சி, அது எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் பணம் கொடுத்துதான் உங்கள் வீட்டுக்கு கேபிள் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையோடு அவர்களிடம் கேட்டு பெற்று நீலமலை தொலைக்காட்சியை கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நகர்வளப் பகுதியில் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்